Hello guys, இன்னைக்கு நம்ம sum number 30 தான் பார்க்க போறோம். ஓகேவா? So first question படிச்சிடலாம். Okay. In process B, 75 units of the commodity were transferred from process A at a cost of rupees 1310. So process A ல இருந்து B க்கு வந்து 75 units வந்து transfer ஆயிருக்கு. ஓகேவா? And the additional expenses incurred by the process were rupees 190. So additional expenses வந்து 190 வந்திருக்கு. 20% of the units entered or normally lost and sold at a rupees 4 per unit. So 20% வந்து இந்த 75 இல்லையா, அந்த 75ல 20% வந்து லாஸ்ட் ஆயிருக்கு. அதுக்கு வந்துட்டு ரெக்கவரபிள் வேல்யூ வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 4 rupees கொடுத்துருக்காங்க ஸ்கிராப் அமௌண்ட். The output of the process was 70 units. ஸோ இது வந்துட்டு அவுட்புட். இன்புட் வந்து நமக்கு 75, அவுட்புட் வந்து 70. The prepare process B account and abnormal gain account. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸ் B அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் வந்து 75 யூனிட்ஸ் கரெக்டா. ஸோ 75 யூனிட்ஸ். அமௌண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 1310. தென் அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு 190. ஸோ டூ அதர் எக்ஸ்பென்சஸ் 190. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், நமக்கு இந்த சைடு வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நமக்கு யூனிட்ஸ்ல பார்த்தோம்னா 75. ஓகேவா? ஸோ இதையும் நம்ம வந்து ரெண்டு பக்கமும் டேலி பண்ணிடுவோம். 75,500. ஓகே, தென் இப்போ நம்ம நார்மல் லாஸ் வந்து 20% ஆஃப் தி இன்புட். ஸோ 75 into 20%, which is 15. ஓகேவா? ஸோ அதுக்கு ரெக்கவரபிள் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 4 rupees கொடுத்துருந்தாங்க. 4 தானே? எஸ், 4 rupees. ஸோ 15 into 4, 60. ஓகேவா? தென் ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து 70 வந்து அவுட்புட். ஸோ 70 பிளஸ் 15 பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வருது? 85 வருது கரெக்டா. ஸோ 85 வருது. ஸோ கிரெடிட் சைடு அதிகமா இருக்கு, டெபிட் சைடு கம்மியா இருக்கு. ஸோ டெபிட் சைடு கம்மியா இருந்தா அது என்னது? அப்நார்மல் கெயின். ஏன்னா நமக்கு அவுட்புட் வந்து 85 வந்திருக்கு, இன்புட் வந்து 75 தான் கொடுத்தோம். அப்ப 10 எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு. அப்ப எக்ஸ்ட்ராவா வந்ததுன்னா அது வந்து கெயின் கரெக்டா, அது வந்து கிரெடிட் சைட்ல வரணும். ஸோ 10 வந்து நமக்கு கெயின். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கெயினுக்கான அமௌண்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ கெயினுடைய யூனிட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கெயினுக்கான அமௌண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து அப்நார்மல் லாஸ் இந்த சம்ல கிடையாது, பிகாஸ் நமக்கு நார்மல் லாஸ் வந்துருச்சு. ஸோ அப்நார்மல் லாஸ் இந்த ப்ராசஸ்ல கிடையாது. ஓகேவா? ஸோ கெயின் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் டோட்டல் காஸ்ட் பார்க்கணும். டோட்டல் காஸ்ட் வந்து நமக்கு எவ்வளவு வந்திருக்கு? 1500 கரெக்டா. டோட்டல் காஸ்ட் வந்து 1500. ஸோ 1500 1500 ஸ்கிராப் வேல்யூ நமக்கு வந்து 60 வந்தது கரெக்டா. ஸோ 1500 டிவைடட் பை 60 இன்டூ யூனிட்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 75 இன்புட் கொடுத்தோம், அதுல 15 வந்து நார்மல் லாஸ் ஆயிடுச்சு கரெக்டா. ஸோ 75 மைனஸ் 15. ஸோ 1500 மைனஸ் 60 பண்ணோம்னா நமக்கு வந்து 1440 வருது. டிவைடட் பை 75 மைனஸ் 15 பண்ணோம்னா நமக்கு வந்து 60 வருது. ஸோ 4440 டிவைடட் பை 60 வந்து 24 rupees. ஸோ 24 rupees per யூனிட். ஓகேவா? ஸோ நம்ம அப்நார்மல் லாஸ் வந்து எவ்வளோ ஆச்சு நமக்கு? அப்நார்மல் லாஸ் வந்து நமக்கு 10, சாரி அப்நார்மல் கெயின் வந்து நமக்கு 10. ஸோ 10 இன்டூ 24, ஏன்னா ஒரு யூனிட்டுக்கு 24 நம்ம அமௌண்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ 10 இன்டூ 24, 240. ஸோ இப்போ டோட்டல் அமௌண்ட் காலம்ல எவ்வளோ இருக்கு? 1310 plus 190 plus 240 is 1740. ஸோ 1740 ரெண்டு பக்கமும் போட்டுருவோம். இப்போ நம்ம வந்துட்டு ஃபினிஷ்டு குட்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1740ல 60 வந்து ரெக்கவர் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் 1680. ஓகேவா? ஸோ காஸ்ட் பர் யூனிட் வந்து 1680. டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை 70 யூனிட்ஸ், டோட்டல் யூனிட்ஸ் which is 24. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் வந்து ப்ராசஸ் பி அக்கௌண்ட். அடுத்தது அப்நார்மல் அக்கௌண்ட்.
அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட். ஸோ அப்நார்மல் கெயின் எந்த பக்கம் இருக்கு? ப்ராசஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல இருக்கு, சாரி டெபிட் சைட்ல இருக்கு. அது வந்து நம்ம இப்போ கிரெடிட் சைட்ல போட போறோம். ஸோ பை என்னன்னு போடுவோம்? ப்ராசஸ் பி அக்கௌண்ட். ஓகேவா? ப்ராசஸ் பி அக்கௌண்ட்னு போடணும். ஏன்னா நம்ம வந்துட்டு அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட்லயே வந்துட்டு அப்நார்மல் கெயின் பை அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட் போடக்கூடாது. எந்த அக்கௌண்ட்ல இருந்து வந்ததோ அந்த அக்கௌண்ட்டோட பேரை தான் யூஸ் பண்ணணும். இப்போ 10 யூனிட்ஸ், அமௌண்ட் வந்து 240. கரெக்டா? இப்போ நமக்கு இதுல நார்மல் லாஸ் நடந்தது. இந்த அப்நார்மல் கெயினோட நம்ம இந்த நார்மல் லாஸை வந்து செட் ஆஃப் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நார்மல் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 யூனிட்ஸ் வந்திருக்கு. அதுக்கு வந்து 60 ருபீஸ் வந்து ரெக்கவரபிள் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிட்டுக்கு வந்து 4 ருபீஸ் இல்லையா? ஸோ 4ன்றனால 60 வந்திருக்கு. 15 into 4ன்னு. இப்போ நம்ம வந்துட்டு பை சாரி டு நார்மல் லாஸ். எவ்வளவு வந்து நார்மல் லாஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ இந்த 10 யூனிட்ஸ்க்கான இதை மட்டும்தான் நம்ம செட் ஆஃப் பண்ண போறோம். ஸோ 10 யூனிட்ஸ்க்கான நார்மல் லாஸ் டோட்டலா 15 ஆயிருக்கு. பட் ஆனா நமக்கு வெறும் 10 யூனிட்ஸ்க்கு தான் கெயின் வந்திருக்கு. ஸோ வெறும் 10 யூனிட்ஸ் மட்டும் தான் நம்ம செட் ஆஃப் பண்ண முடியும். ஹோல் 15 யூனிட்ஸ்க்கு செட் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம வந்து 10ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 10 எவ்வளோ? 10 into 4. ஏன்னா ஒரு யூனிட்டுக்கு 4 தான் நம்ம வந்துட்டு நார்மல் லாஸ்ல ரெக்கவர் பண்ணியிருக்கோம். கரெக்டா? இன்டூ 15 into 4 பண்ணோம் 60. அதே மாதிரி 10 into 4 வந்து 40. ஓகேவா? ஸோ வெறும் 40 யூனிட்ஸ் மட்டும் தான் நம்மளால செட் ஆஃப் 40 ருபீஸ் மட்டும் தான் 240ல 40 மட்டும் தான் செட் ஆஃப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ எந்த பக்கம் வந்து ஹையரா இருக்கு? கிரெடிட் சைட் தான் ஹையர் அமௌண்ட். ஸோ அதை தான் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் போட போறோம். ஸோ 10 240. அதே தான் இங்கேயும் வரும். 10 240. ஓகே. ஸோ இப்போ இந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? பேலன்சிங் ஃபிகர் 200 டிஃபரன்ஸ் வருதா? 240 மைனஸ் 40 which is 200. இந்த 200 வந்துட்டு P&Lக்கு போயிடும். 40 வந்து செட் ஆஃப் ஆயிடும். ஓகேவா? 240ல 40 செட் ஆஃப் ஆயிடும். ரிமைனிங் 200 வந்து P&Lக்கு போயிடும். டு காஸ்டிங் P&L அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் இந்த சம். அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட்டும் போட்டாச்சு, ப்ராசஸ் பி அக்கௌண்ட்டும் போட்டாச்சு. ஓகே. ஸோ இது இவ்வளவுதான் இந்த சம். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம், நான் ரிப்ளை பண்றேன். ஓகே, பாய்.